ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம ஃபால் ட்ரிப்போட அடுத்த பார்ட் தாங்க இது. கடைசி பார்ட்டுன்னு கூட சொல்லலாம். இவ்ளோ லேட்டா இந்த வீடியோவ போஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. இங்கே இப்பொழுது நடந்த நிகழ்ச்சிக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். ஸோ நான் இந்த ட்ரிப்போட டே 1, டே 2 ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா பாருங்க. நான் டிஸ்கிரிப்ஷன்ல வந்துட்டு லிங்க் குடுக்குறேன். ஸோ டே 2 நைட்டு தாங்க இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணேன். இது என்னன்னா, நாங்க டின்னர் வந்து ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல வாங்கிட்டு வந்து நாங்க ஸ்டே பண்ணியிருந்தோம்னு சொல்லி ஒரு வீடு காமிச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த வீட்ல தான் வந்து சாப்பிட்டோம் நாங்க. ஸோ எங்க போனாலும் ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் கண்டிப்பா நமக்கு எப்படியாவது மாட்டிடுதா? ஸோ ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது இந்தியன் ஃபுட் நம்ம சாப்பிட்டே ஆகணுமே. அதனால நாங்க இன்னைக்கு டின்னருக்கு பிளான் பண்ணி வந்துட்டு பார்சல் வாங்கிட்டு வந்து வீட்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ பிரியாணி, நான் அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வந்து நாங்க இன்னைக்கு வந்து டின்னரை முடிச்சிட்டோங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் செம டயர்டுங்க, போய் தூங்கிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ஷூட் பண்ணதுங்க. நான் சூப்பரா சுட சுட ஒரு காஃபியோட வந்து இந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். கொஞ்சம் வெளியே நல்லா இருந்துச்சா, குளிர் கம்மியா, அதனால வந்து இங்க உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி வந்து நாங்கள் ரெடி ஆகிட்டோங்க. இன்னைக்கு வந்து டே 3, அதாவது இந்த ட்ரிப்போட இதுதான் வந்து லாஸ்ட் டேவா. ஸோ இந்த வீடுமே நம்ம இன்னைக்கு வெக்கேட் பண்ணணும். அதனால கொஞ்சம் கிளீனிங் எல்லாம் இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கிளீன் எல்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம தங்கியிருந்த ரூம்ஸு, அப்புறம் எல்லாமே வந்துட்டு லைக் டவல்ஸ்லாம் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தோம்னா அதெல்லாம் வந்து வாஷரில் போட்டுட்டு, இந்த மாதிரியான கிளீனிங், லைக் நம்ம ட்ராஷ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுவுமே டிஸ்போஸ் பண்ணிட்டு தான் நம்ம போகணும். அதுதான் வந்து ரூல். இல்லைன்னா வந்துட்டு ஃபைன் போட்டுருவாங்க. அதனால நம்ம ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டு தான் கிளம்பணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கிளம்பிட்டோங்க. ஸோ வழக்கம் போல நம்ம கேங்கா சேர்ந்து ஒரு பிளானை போட்டு எங்க போலாம் அப்படின்னு கிளம்புவோம் இல்லையா, அந்த மாதிரி தாங்க கிளம்பிட்டோம். இதுதான் இந்த கல்யாண மண்டபத்துடைய வரைபடம். இது மணமகன் அறை, இது மணமகள் அறை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லட்டுங்களா? எப்பவுமே நம்ம ஒரு ட்ரிப்புக்கு போகும்போது என்னன்னா, நம்ம எங்க போறோம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்கிட்டு தான் வண்டி ஏறுவோம். இந்த 3 days ட்ரிப்புமே உண்மையாவே நாங்க எங்க போறோம் எதுவுமே தெரியாதுங்க. வண்டி எடுங்க, நாங்க ட்ரெஸ் பண்ணின்னு உட்காந்துடுறோம், எங்க போய் வண்டியை நிறுத்துறீங்களோ அதான் ஸ்பாட்டு, நாங்க இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம். எனக்கு எங்க போறோம் அப்படின்னே தெரியாதுங்க. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து பிளான் போட்டு ஒரு லிஸ்ட் வச்சிருந்தாங்க. அந்த பிளேசஸ்லாம் தான் நம்ம கவர் பண்றது அப்படின்னு சொல்லி போனோம். போனதுக்கு அப்புறம் தான் சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்துச்சு இந்த பிளேசஸ் எல்லாமே. அதுலயும் இன்னைக்கு போன ஸ்பாட் வந்து ஒண்ணு வந்துங்க, நிஜமாவே லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸுங்க. அது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. பிளஸ் வந்து எப்படின்னா ஒரு செம்ம அட்வென்ச்சருங்க. லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உண்மையாவே. அது இவ்வளோ அட்வென்ச்சரஸா இருக்கும் அப்படின்னே தெரியவே தெரியாதுங்க. மோரோவர் அந்த ஸ்பாட் போறோன்னு கூட எனக்கு தெரியாதா. ஸோ அதுலயும் இப்படி இருக்கும்னு சொல்லி சுத்தமா எதிர்பார்க்கலைங்க. அப்படி என்ன ஸ்பாட் அப்படின்றதெல்லாம் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த ட்ரீஸ் எல்லாம் வந்து கலர் சேஞ்ச் ஆகி இந்த லொக்கேஷன் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. இந்த ரோட் ட்ரிப்பே வந்துட்டு ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ட்ரிப் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. இதோ உங்களுக்காக இந்த அழகான வியூ. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு லேக்குங்க. இது பேர் வந்து எக்கோ லேக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் வந்து வந்திருக்கோம். இங்கே வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலாம். ரொம்ப ரொம்ப சீனிக்காக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இது வந்து அகைன் ஒரு காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிருக்குங்க இந்த லேக்கு. இங்கே லேக் இருக்குமா அப்படின்னு டவுட் ஆகிற அளவுக்கு இருக்கா இந்த பிளேஸு. பட் உள்ளே போனதும் அந்த லேக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்களேன். ஸோ இங்கே பாருங்க, இதுதாங்க அந்த லேக்கு. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த லேக்குக்கு பின்னாடி வந்து ஒரு மவுண்டன், எக்கோ லேக் இது பேரு. ஸோ இந்த ட்ரீஸ் எல்லாம் கலர் சேஞ்ச் ஆகி இந்த மவுண்டன் பேக் சைடில், ஸோ இதை பார்க்கும்போது வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க இந்த பிளேஸே வந்துட்டு. ஸோ இனிமே தாங்க வந்துட்டு தரமான சம்பவமே இருக்கு. நம்ம அந்த லேக்ல இருந்து கிளம்பிட்டோம். இப்போ எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நியூ ஹாம்ஷயர்ல இருக்க மவுண்ட் வாஷிங்டன் அப்படின்ற இடத்துக்கு தாங்க நம்ம வந்திருக்கோம். இது பேசிக்கா வந்து ஒரு மலை.
மலை மேல நம்ம ஏற போறோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது ஹில் ஸ்டேஷன் சொல்லிட்டு. ஸோ மலை மேல நம்ம கிளைம் பண்ணி போறதுதான் வந்து இந்த அட்வென்ச்சரஸ் ரைடு. சுமார் ஒரு 6200 அடிக்கு மேல நம்ம மலைக்கு மேல போக போறோங்க. அது வந்து கார்லயே டிரைவ் பண்ணி போக போறோம். ஸோ இதுக்கு என்ட்ரி டிக்கெட்ஸுமே இருக்குங்க. இந்த என்ட்ரன்ஸ்லயே வந்து டிக்கெட்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். ஸோ நம்ம இப்ப வாங்கிட்டு கிளம்பலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ஒன்றுமே தெரிலங்க. இது என்ன நம்ம ஊர் கொடைக்கானல் ஊட்டிக்கு போகிற மாதிரி தானே இருக்குது. ஸோ அப்படி ஒன்றும் அட்வென்ச்சரஸாக இல்லையே அப்படின்னு இருந்துச்சுங்க. ஆனால் போக போக தான் வந்துட்டு பயத்தை கண்ணில் காமிச்சிட்டாங்க பரமா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுங்க. இது என்னதான் இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன் அப்படின்றத நீங்களே பாருங்களேன். தூரமா மலைக்கு மேலலாம் வந்து நிறைய ஒயிட் கலர்ல ஒரு பார்ட்டிகல்ஸ் மாதிரி தெரியுது பாத்தீங்களா? அது வேற என்னமோ நினைச்சோங்க நாங்க. ஆனா இறங்குனதுக்கு அப்புறம் வந்து சரியான எங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. சர்ப்ரைஸ்லாம் இல்லைங்க, அது ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி தான் இருந்துச்சு எங்களுக்கு. என்ன அப்படின்றத வந்து நான் அந்த ஸ்பாட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ரிவீல் பண்றேன் வாங்க. இப்பவே தெரிஞ்சிருச்சுங்க அது என்ன அப்படின்றத. நாங்க வந்து என்னோட ஹஸ்பண்ட் அப்பயும் சொன்னாரு அது ஸ்னோ தான் அப்படின்னு. நாங்க கீழே இருந்து இறங்கும் போதே மலைக்கு மேல வந்து வெள்ளை வெள்ளையா தெரிஞ்சிச்சா, ஸ்னோலாம் இருக்காதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். மேல வந்து பார்த்தா ஸ்னோங்க ஃபுல்லாவே, அதுவும் வந்துட்டு ஒரு 6300 அடிக்கு மேல வேகமா காத்தடிக்குது. -10 டிகிரி இருந்திருக்குங்க அன்னைக்கு வெதர். அந்த வெதர்ல அவ்வளோ வேகமான காத்து பிளஸ் வந்து நம்ம மலைக்கு மேல வேற இருக்கோமா. நம்ம ஸ்னோஃபால்லாம் இங்க பாத்துருக்கோங்க, ஆனா வந்துட்டு நம்ம லேண்ட்ஸ்கேப்ல தானே பாத்துருப்போம். ஹில் ஸ்டேஷன்ல அதுவும் மலைக்கு மேல நம்ம பார்த்ததே இல்லையா. ரொம்ப 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 கொடுமையா இருந்துச்சுங்க. இதுல என்னன்னா நாங்க வந்துட்டு வின்டர் வேர்ஸ் எதுவுமே வந்து சேஃப்டியா எடுத்துட்டு போல. ஸோ இவ்வளோ ஹெவியா எங்களுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு தெரியாது. பேசிக்கா ஒரு ஜாக்கெட்ஸ் எடுத்துட்டு அந்த மாதிரி போயிருந்தோமா. சரியான குளிருங்க. போயிட்டு வந்து மாட்டணும் பாருங்க இந்த பிளேஸ்ல. ஆக்சுவலா இதுதாங்க வந்து செம்ம பெரிய சர்ப்ரைஸ், ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு எங்களுக்கு இந்த ட்ரிப்ல. என்ன பாத்தீங்களா நான் எப்படி வரேன் அப்படின்னு. இந்த மாஸ்க் எல்லாம் வந்துட்டு சும்மா சேஃப்டிக்காக எடுத்துட்டு போனதுங்க. இந்த ஜாக்கெட் வந்து இருக்கட்டுமே அப்படின்னு எடுத்துட்டு போனது. லாஸ்ட் இயர் ஃபால் ட்ரிப்ல வந்துட்டு கொஞ்சம் குளிரா இருந்துச்சு, அதுவுமே ஹில் ஸ்டேஷன். அதனால ஒரு சேஃப்டிக்கு ஜாக்கெட்ஸ் எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி எடுத்தது தாங்க. அதுவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் எடுக்காமலே வந்தாங்க. ஸோ முன்னாடி நாள் வந்துட்டு சேஃப்டிக்கு அவங்களும் போயிட்டு ஷாப்ல போயிட்டு ஜாக்கெட்ஸ்லாம் வாங்கினதுனால கொஞ்சம் வந்து இங்கே தப்பிச்சோங்க. ஸோ இந்த மாதிரி ஹெவி ஜாக்கெட்லாம் போட்டுமே நிஜமாவே தாங்கலைங்க. ஸோ ஃபுல்லாகவே கவர் பண்ணிட்டு இந்த பிளேஸ் வந்துட்டு எங்களுக்கு இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் அப்படின்றதெல்லாம் நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி யோசிச்சு கூட பார்க்கலைங்க. சம்மருக்கு போகிற மாதிரி கவுனம் மாட்டின்னு வந்துட்டோம். இங்க ஸ்டைலா காஸ்டியூம் போட்டு சூப்பரா நிக்கிறாரு இவர் தான்டா எங்க அமிதாப் மாமா. இப்படி அமிதாப் மாமா மாதிரி கிளம்புன எங்களை இந்த குளிர் எப்படி மாத்திருச்சு பாத்தீங்களா? மக்களே இது மேல மலை மேல நடந்தே வராங்க போல. எங்க இருந்து வரீங்க பாவீங்களா? குளிர்தேடா. மலை மேல இருந்து கீழே இருந்து ஏறி வராங்க. செமையா இருக்கு பாருங்க இந்த பிளேஸ்.
ஸோ இங்க ஸ்டெப்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு மேல தான் நம்ம ஏறி இப்ப மலைக்கு மேல இன்னும் கொஞ்சம் ஹைட்ல வந்து போக போறோம். இங்க ஒரு படிக்கட்டு இருக்கு, இதுல நம்ம மேல போறோங்க. மலை ஏறோம் பாத்தீங்களா, ஈஸியா நம்மளுக்கு படிக்கட்டு போட்டு கொடுத்துறாங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்ம வந்து மேலே வந்துட்டோங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நடக்கிறதுக்கு ரொம்பவே வந்து கஷ்டமா இருந்துச்சுங்க. ஏன்னா வந்துட்டு ஸ்னோஃபால் வேற இருந்துச்சு. ஐ மீன் ஸ்னோ முடிஞ்சிட்டு அந்த ஸ்னோலாம் ஹார்ட் ஆயிருச்சு. அதில் கால் வச்சாலே வந்து ஸ்கிட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் வந்து இது வந்து ஒரு ஸ்மூத்தான சர்ஃபேஸ் இல்லை, பாறையோ அது கல் முள்ளுமா அந்த மாதிரி இருந்துச்சா. ஸோ நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்க்குறீங்க பார்த்தீங்களா, இந்த ட்ரெயின் வந்துட்டு நம்ம காரில் வந்து மலை ஏறி வந்தோம் இல்லையா. ஸோ நம்ம ட்ரெயின்லேயுமே வரலாங்க. கீழே இருந்து இதுக்கு தனியாக டிக்கெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு ட்ரெயினில் கூட நம்ம மலை ஏறலாம். பட் நம்ம தான் காரில் வந்துட்டோம் இல்லையா. ஸோ இந்த ட்ரெயின்லாம் வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம இந்த லொக்கேஷனுக்கு வரும்போது வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுக்கும் மேலே வந்து ஒரு கரடு முரடான சர்ஃபேஸில் நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோங்க. இப்போ எதுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நிறைய வந்து ஃபோட்டோ ஸ்பாட் இருந்துச்சுங்க. நல்ல வியூ பாயிண்ட்ல ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம போயிட்டே இருக்கோம். இந்த இடத்துல ஃபோட்டோ எடுக்கிறதுக்குலாம் வந்துட்டு கியூ நின்றுட்டு இருந்தாங்கங்க. எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. இது வந்து இங்கே சீசன் டைம் இல்லையா, அதனால ரொம்ப கூட்டம். ஸோ லைன் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுத்தோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். தெய்வமே, முடியல 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 முடியல. ஓ, என் பையனை பார்த்தீங்களா, உறைஞ்சு நிற்கிறான் குளூர்ல. இவனெல்லாம் எந்த தைரியத்துல ஐயோ ஸ்னோல கை வச்சு விளையாடணும்னு பிரச்சனை பண்ணின்னு. ஓ ஸோ மறுபடியும் வந்துட்டு இங்கே ஒரு ஃபோட்டோ ஸ்பாட்டுங்க. இங்கேயுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருந்துச்சா. ஸோ இந்த ஸ்பாட்டோட ஐ மீன் இந்த லொக்கேஷனோட போர்டெல்லாம் வச்சு வந்து நம்ம ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம வந்து க்யூவில் நிற்கிறோம். நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு கிளம்பலாம். நான் போல இதோடு தான் நினைப்பேன். பாருங்க கார் வர்றதெல்லாம் தெரியுது. மவுண்ட் வாஷிங்டன். ஓ, ட்ரெயின் ட்ராக் இதோ இருக்கு. ஸோ நம்ம ஒரு ட்ரெயின் பார்த்தோம் பார்த்தீங்களா, அதோட ட்ராக் தாங்க இது. நம்ம மேலே வந்திருக்கோம் இப்போ. ஸோ வந்து அந்த ட்ரெயின் வர்றதுக்கான பாதை போல இது ட்ரெயின் ட்ராக். செமையாக இருக்குங்க பார்க்கறதுக்கே. ஸோ இங்கே நின்றுமே வந்துட்டு ஒரு வியூ இருக்குது போல். ஸோ பார்த்துட்டு அப்படியே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்க வேண்டியதான் இங்கே.
இதுக்கு மேலே வந்து சுத்தமாக வீடியோலாம் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து அந்த குளிரில் தாங்கலைங்க. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம மலையிலேருந்து வந்து கீழே தான் இறங்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபைனலி இப்போ நம்ம கீழே இறங்கிட்டோங்க மலைக்கு மேலே இருந்து. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே இருந்த ஒரு கேஃபெட்டேரியாங்க. நம்ம மேலே போனோம் இல்லையா, அங்கே அந்த மவுண்ட் வாஷிங்டன்லேயே வந்துட்டு இருந்த ஒரு கேஃபெட்டேரியா ப்ளஸ் கிஃப்ட் ஷாப். இது ஒரு ரெஸ்ட் ஏரியா மாதிரி வச்சுக்கோங்களேன். ரெஸ்ட் ரூம் எல்லாமே இருக்கும். நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளேஸ்க்கு போனால் மெமரபுளாக ஏதாவது வாங்குவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரியான திங்ஸ் விற்கிற ஒரு ஷாப்பு தான் இது வந்துட்டு. ஸோ நம்மளும் வந்து இந்த ட்ரிப்போட மெமரபிளாக ஏதாவது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு இருந்தோங்க. ஸோ இந்த டிஷர்ட்ஸ்லாம் வந்து இந்த வாஷிங்டன்னு போட்டு மவுண்ட் வாஷிங்டன் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி இருந்துச்சா, ஸோ நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்லாம் வந்து பார்க்கும்போது நார்மலாக நம்ம வாங்குறத விட கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா ஒரு சேரைட் இருக்குது. அதான் ஒரு கேரியர் மாதிரிங்க. இந்த குதிரை வண்டி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒன்று பாருங்கள். இதோட வரலாறுலாம் ஏதோ ஒன்று போட்டிருந்தாங்க. நிஜமாவே அதை மறந்து போயிட்டேங்க. என் பையன் வேற இந்த வண்டியில் வந்து ரைடு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடம் பண்ணிட்டு இருந்தான். மகனே இது சும்மா வச்சிருக்காங்கடா அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள படாத பாடாயிருச்சுங்க. வாடா மகனே நம்ம ஊர் பாண்டிச்சேரிக்கு போய் நம்ம இந்த குதிரை வண்டியெல்லாம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கிஃப்ட் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி காஃபி மக்கு, கீ செயின்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் தாங்க இது. இங்கே பாருங்கள், காஃபி மக்லாம் நிறைய வெரைட்டியில் வந்து வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. பட் நான் காஃபி மக்லாம் வாங்கி நம்ம சேஃபாக கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வாங்கலை. ஸோ நான் என்ன வாங்கினேன் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் வாங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டு தாங்க. ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சா, என் பையனுக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னானா. ஸோ அதனால் இதில் தான் நாங்கள் வந்து பிக் பண்ணோம். இவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃபைனலி அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட வந்திருக்கோங்க. லஞ்ச் டைம்லாம் முடிஞ்சு ஈவினிங் டைம் மாதிரி ஆயிடுச்சா. ஸோ சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் கிளம்புனா வந்து நேராக வந்து வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எங்கேயுமே வந்துட்டு நம்ம பிரேக் எடுக்காமல் போயிடலாம் இல்லையா, ஸோ அதனால தான் வந்து இங்கே சாப்பிட வந்திருக்கோம். இது வந்து ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டு. ஸோ இங்கே வந்து பஃபெட் இருந்துச்சுங்க. ஸோ ஒரு பஃபே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ என்னென்ன ஐட்டம் இருக்குதுன்னு வந்து பார்த்துட்ருக்கோம். ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸ், ஃப்ரைட் ரைஸ், சிக்கன்ல நிறைய இருக்குது ஆப்ஷனு. வெளுத்துக்கட்டு என்னன்னா நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சுங்க. இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பீஃபு, போர்க்கு, சிக்கனு அந்த மாதிரியுமே இருந்துச்சுங்க. வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸுமே நிறைய இருந்துச்சு. ஸோ என்னன்னா இவங்க ஃப்ரைட் ரைஸ் அண்ட் நூடுல்ஸில் வந்துட்டு நூடுல்ஸில் இல்லை, ஃப்ரைட் ரைஸில் வந்துட்டு போர்க் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ நம்ம போர்க் இல்லாமல் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்டோமா. ஸோ கஸ்டமைஸ் பண்ணி 2 பெரிய ட்ரேயில் வந்துட்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறமா வந்துட்டு எக்குலாம் போடாமல் ஒரு வெஜிடேரியன் ஃப்ரைட் ரைஸ் ட்ரேவுமே கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வெஜிடேரியன் ஃப்ரெண்ட்ஸுமே இருந்தாங்களா, ஸோ அதனால் நிறைய வெரைட்டிஸுங்க. லைக் சிக்கனு, ப்ரானு, அதுக்கப்புறம் கிராபு, அப்புறம் மோமோஸு, சைனீஸ் அத்தன்டிக் ஃபுட்டு. ஸோ டெசர்ட்லேயுமே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. வெஜிடேரியனுக்கு மஷ்ரூமு, இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஈவன் டெசர்ட்ஸில் கூட அவ்வளோ ஆப்ஷன்ஸ். ப்ரௌனிஸு, அதுக்கப்புறமா வந்து மேங்கோ ப்ரௌனி, சாக்லேட் ப்ரௌனிஸு, அதுக்கப்புறம் பேரே தெரியாத ஸ்வீட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு நிறைய இருந்துச்சுங்க. கிட்ஸுக்கெலாம் இந்த ஜெல்லிஸ் அந்த மாதிரிலாம் வந்து செமையாக இருந்துச்சு. ஸோ நிறைய வெரைட்டிஸ் இருந்ததுனால வந்து ஃபஸ்ட்டு எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனுங்க. இதை எடுக்கிறதா அதை எடுக்கிறதான்னு வந்து சுற்றி வந்துட்டு இருந்தோம். ஸோ ஃபைனலி சூப்பராக நம்ம பிளேட்டை ஃபில் பண்ணிட்டு வந்து நம்ம இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டோங்க. உண்மையாகவே வந்து ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நல்லா அத்தன்டிக் சைனீஸ் ஃப்ளேவரில் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
ஸோ ஃபைனலி சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ டெசர்ட்டுக்கு போயிட்டோங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து. நாங்கள் கேர்ள்ஸ் எல்லாம் ஒன்றா உட்காந்து டெசர்ட் சாப்பிட்லான்னு சொல்லி ஒரு டேபிளுக்கு வந்துட்டோம். ஸ்வீட்டாக சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு வந்து ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். நிறைய ஃப்ரூட்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதுவுமே நல்லா இருந்துச்சுங்க. ஒரு பனானாலாம் ஒரு ஜெல்லியில் டிப் பண்ணி வச்சுருந்தாங்க. அல்டிமேட்டாக இருந்துச்சு அதெல்லாம். ஸோ நாங்கள் இப்போ சூப்பராக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்போட லாஸ்ட் டேவா. ஸோ அந்த டேவை வந்து சூப்பராக நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஏர்லியாகவே வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா எங்களுக்கு வந்து ஒரு 7 hours மாதிரி ட்ராவல் இருந்துச்சு. ஸோ வீட்டுக்கு மிட் நைட்டாவது போயிடணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம். ஸோ ஆமாங்க, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோட எண்டு மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரிப்பு சீரீஸோட எண்டுக்கும் நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த ட்ரிப்பு வீடியோஸ் எல்லாத்தையுமே பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் ரொம்ப நம்புகிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. தம்ஸ் அப்பை கிளிக் பண்ணி ஒரு லைக் போட்டு கமெண்ட் போட்டு அப்படியே ஷேர் பண்ணி விட்டு அப்படியே இந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.